சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பயன்களிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும், என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் மேலும் நன்மைகளை அடைய முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம்னு 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் அதிபதி சூரிய பகவான். உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான். நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையும் பிரதோஷ நாட்கள்லையும் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதையும், பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே பின்னடைவு ஏற்படுது இல்லையா, அந்த பின்னடைவு ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும். அதே போல் காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கவும், கஷ்டங்கள் நீங்கவும் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், காரிய தடைகள் நீங்கி செல்வ நிலை மேலோங்கவும் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக செஞ்சுக்கிறோம். சிம்மம் ராசிக்காரங்க எப்பவுமே அன்பானவங்களாகவும் குழந்தைத்தனம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே ஒரு சில வாய்ப்புகளை நீங்கள் இழந்து தவிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் சொல்கிறது கேட்டு மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறப்போ எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்பட்டிருக்காது. அதற்குமே சரியான தீர்வு இருக்குது. அது என்னென்னா, இந்த கண் திருஷ்டி கோளாறு, காரியத்தடை விலக எல்லாமே சிம்மராசிக்காரங்க கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேங்க, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 90 87 67 77 89. ஏன்னா இவங்கக்கிட்ட வந்துட்டு கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட்னு ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி அணிஞ்சுக்கோங்க. அதை அணிஞ்சு பிறகு பாருங்கள், காரிய தடைகளும் இந்த கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவதை கண்கூட காண முடியும். ஏன்னா இந்த கண் திருஷ்டி கோளாறுகளால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. கை கூடி வர நேரத்தில் கூட நிறைய விஷயங்கள் கை நழுவி போயிருக்கும். அதால் ரொம்பவும் மனக்குழப்பம், கஷ்டம், தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கருங்காலி கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அதே போல் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன? முதல்ல இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நம்மளால் கணிக்க முடியும். நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னு கேட்டால் சூரிய பகவான் தான். அவரே கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சூரிய பகவான் அந்த ராசியிலேயே பாகிஸ்தானத்தில் அமர போகிறார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் உண்டாகும்? இந்த சூரிய பகவானோட மாற்றம்ங்கிறது எல்லா ராசிக்குமே தாக்கத்தையும் நல்ல பயனையுமே கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலனை அனுபவிக்க போகிறீங்க? இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். குடும்பத்தில் உறவுகள் மேம்பட்டிருக்கும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய உறவுகள், நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலியம் ஆதாயம் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். உங்களுடைய முதலீடு மூலம் பண லாபம் கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களோட எல்லா செயல்களையும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் இந்த நிலையில் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, மாதம் முழுவதுமே அங்கே சஞ்சாரம் செய்கிறதுனால முன்பிருந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். உங்களோட ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட செயல்களில் வேகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்பவும் துணிச்சலோடு இந்த மாதம் செயல்பட போகிறீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் யோகமும் அமைஞ்சிருக்கு.
வியாபாரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார நுணுக்கத்தில் கவனமாக இருக்கணும். புதிய நபர்களின் அறிமுகம் ஆதாயத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களோட பிரான்ச்சஸை வெளியூரில் தொடங்குவதற்கான வாய்ப்புமே இருக்கும். ஒரு சிலர் வசிக்கும் ஊரை விட்டுட்டு வெளியூர் சென்று வசித்திடக்கூடிய நிலை ஏற்படும். சூரியன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால திட்டமிட்ட வேலை விரைவில் நடக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் பெறக்கூடிய யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கு. நீங்கள் இந்த மாதம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே முன்னேற்றம் வரும். உங்களோட தொழில், வியாபாரம் இதெல்லாமே எப்படி விரிவு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த உங்களோட நினைப்பை எல்லாமே பழிக்குங்க. நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக இந்த மாதம் செயல்களில் ஈடுபடணும். அதே போல் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நெருக்கடி நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து காணப்படும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயம் இந்த மாதம் பெற முடியும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில வகையில் நன்மை உண்டாகும் யோகமும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, உங்களோட நட்சத்திரநாதன் இந்த மாதம் வந்துட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் மன தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலம் வரவு சீராக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு உங்களோட பெற்றோரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியாக அமையும். இந்த மாதத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வருமானமுமே வர தொடங்கும். உங்களோட செயல்களில் வேகம் அதிகரிச்சிருக்கும். துணிச்சலோடு எந்த ஒரு வேலையுமே நீங்கள் எடுத்து செய்கிறதன் மூலம் நல்ல லாபத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை குறை சொன்னவங்களே உங்களோட செயல்களை கண்டு இந்த மாதம் அவங்களா உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து ஆச்சரியமே படுவாங்க. நீங்கள் செய்ய முடியலும் விட்டு வேலையை கூட நீங்களாக திறம்பட செஞ்சு காட்டக்கூடிய யோகம் தான் இந்த மாதம். குறிப்பாக சொல்லணும்னா இது வரைக்கும் எவ்வளவோ நல்ல விஷயமா நல்லதாக உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி செஞ்சுருப்பீங்க. அது நல்லதாகவே நடந்திருக்காது, மற்றவங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அதையுமே கண்டு நீங்கள் பொறாமலாம் பட்டிருக்க மாட்டீங்க. சரி, நமக்கு வந்தது இவ்வளோதான், நமக்கு கிடைச்சது இவ்வளோதான்னு சொல்லி அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றி படிக்கட்டாக அமைய போகுது. குடும்பத்தில் பிரச்சனை விலகிடும். கனவுகள் பூர்த்தியாகும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த தொய்வு நிலை மாறும். உடல்நிலை சீராக இருக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாமையும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். வருமானம் உயரும். அரசியல்வாதிகள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும். மாணவர்கள் பொது தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தயாராகுங்க. ஆசிரியரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அதனால் பாட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் படிக்கிறது நல்லது. சிம்ம ராசியில் உள்ள உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்று மட்டும்தான் இவங்களோட குறிக்கோளாகவே இருக்கும். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீங்கள் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்பட போகிறீங்க. நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். இது வரைக்கும் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளில் தீர்வு முழுமையாகவுமே கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயலையுமே நன்மை உண்டாகும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். பண விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் கடன் வாங்கி கொடுக்கறது அல்லது நீங்கள் கடன் வாங்குறது இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது. இல்லைன்னா உங்களோட செல்வாக்குக்கு ஏதாவது பங்கம் வரக்கூடலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்பவும் பாடுபடுற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சின்ன சின்ன நெருக்கடி வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அவங்களோட அரவணைப்பும் ஆதரவும் அப்படிங்கிறது உங்களோட நீண்ட கால கனவுகள் நனவாக உறுதுணையாக இருக்கும். வியாபாரிகள் தங்களோட வியாபாரத்தை விரிவு செய்வதற்குமே உங்களோட குடும்பத்தோட ஒத்துழைப்பு நல்ல பங்களிப்பாக இருக்கும். ஒரு சிலர் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சும் யோகம் அமையும். வேலை தொழில் காரணமாக வசிக்கிற ஊரை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்பும் இருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வும் கிடைக்கும். பணியாளர் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட செயல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும். உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஆதரவு
தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். உழைப்பாளர்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. மாணவர்கள் படிப்பின் மீது கொஞ்சம் அக்கறையாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தொழில், வியாபாரம், குடும்ப உறவுகள்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. காலம் நல்லா இருக்குன்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே வராது. உங்களோட முயற்சி அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களோட வார்த்தைகளையுமே கொஞ்சம் கவனத்தையும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.